ஆபரேஷன் ஹார்முஸ் கார்த்தீவு தரைவழி தாக்குதலுக்கு ஈரான் அருகில் வீரர்களை குவிக்கும் அமெரிக்கா. இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலுக்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. மற்றொரு புறம் ஈரான் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்காத பட்சத்தில் ஈரான் மீது தரைவழி தாக்குதல் நடத்தவும் அமெரிக்கா தயாராகி வருகிறது. இதற்காக ஈரானுக்கு அருகே அமெரிக்கா தொடர்ந்து ராணுவத்தை குவித்து வருகிறது. இத்தரைவழி தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக ஈரானும் தெரிவித்துள்ளது. தற்போது வளைகுடா நாட்டிலிருந்து ஈரானுக்குள் சென்று தாக்குதல் நடத்துவது சரியாக இருக்காது என்று அமெரிக்கா கருதுகிறது. எனவே கடல் வழியாக சென்று இத்தாக்குதலில் ஈடுபட அமெரிக்கா தயாராகி வருகிறது. இதற்காக USS திரிபோலி என்ற போர்க்கப்பல் மூலம் 3500க்கும் அதிகமான கடற்படை வீரர்கள் வளைகுடாவிற்கு வந்து சேர்ந்துள்ளார்கள். அவர்கள் ஈரான் அருகில் முகாமிட்டுள்ளார்கள். தற்போது மொத்தம் 5000 வீரர்கள் ஈரானை தாக்க தயார் நிலையில் வைத்து இருக்கிறது அமெரிக்கா. மேலும் 10,000 வீரர்களை மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு அனுப்ப பென்டகன் பரிசீலித்து வருகிறது. இந்த தாக்குதல் தொடங்கப்பட்டால் சில வாரங்கள் நடக்கலாம் என்றும் அதிகபட்சம் 2 மாதங்கள் வரை மட்டுமே இருக்கும் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். தரைவழி தாக்குதல் நடத்துவது குறித்து டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். எந்த நேரமும் இதற்கு ட்ரம்ப் ஒப்புதல் கொடுக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஈரானில் பதற்றம் மேலும் அதிகரித்திருக்கிறது. ஈரானில் உள்கட்டமைப்பு அல்லது பொருளாதார மையங்கள் குறிவைக்கப்பட்டால் அதற்கு பதிலடி கடுமையாக இருக்கும் என்றும் நாங்களாக தாக்க மாட்டோம் என்றும் ஈரானிய அதிபர் மசூத் பெஸஷ்கியான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் ஈரான் முன்கூட்டிய தாக்குதல்களை மேற்கொள்வதில்லை என்று நாங்கள் பலமுறை கூறியுள்ளோம். ஆனால் எங்களது உள்கட்டமைப்புகள் அல்லது பொருளாதார மையங்கள் குறிவைக்கப்பட்டால் நாங்கள் கடுமையாக பதிலடி கொடுப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் ஈரானில் அதிக அளவில் எண்ணெய் வளம் கொண்ட ஹார்க் தீவு முதலில் பிடித்துக்கொண்டு அதன் பிறகு ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து அமெரிக்கா பரிசீலித்து வருகிறது. இத்தரைவழி தாக்குதல் மூலம் ஈரானை பிடிப்பது தங்களது நோக்கம் இல்லை என்றும் தாக்குதல் நடவடிக்கைகள் மூலம் ஈரானின் ராணுவ கட்டமைப்புகளை அழிப்பதே பிரதான இலக்கு என்றும் அமெரிக்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. ஈரானில் உள்ள ஏவுகணை தளங்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் கப்பல் போக்குவரத்து பாதைகளுக்கு அச்சுறுத்தலாக உள்ள கடற்கரையோர கட்டமைப்புகளும் இத்தாக்குதலில் குறிவைக்கப்பட்டிருக்கிறது. இத்தாக்குதலுக்கு 4 முக்கிய அம்சங்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அப்பகுதியில் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் கப்பல்களை இடைமறிப்பது இத்தாக்குதலின் நோக்கமாகும். முழு அளவில் அமெரிக்க படைகள் தரைவழி தாக்குதலுக்கு தயாராகி வந்தாலும் எப்போது தாக்குதல் தொடங்கும் என்பது மர்மமாக உள்ளது.